கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை செய்வார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அன்பானவர்களே, கர்த்தர் நன்மையானதை செய்வார். இன்றைக்கு அல்லது இன்று முதல் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையானதை செய்ய போகிறார். ஏன்னா வேதம் அப்படி சொல்லுது. இன்றைய வசனத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு அபிஷேகமான ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தர் நன்மையானதை செய்ய போகிறார். இப்போ ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? அது மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்பொழுதுமே எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்னு சொல்கிறாங்க. ரைட், அதெல்லாம் சரிதான். இன்றைக்கி நானும் கூட என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நன்மையானதை செய்வார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வேத வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை எடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போ பேசுகிறோம். அப்போ இந்த நன்மையானதை கர்த்தர் தருவார் அப்படிங்கிறப்போ என்ன செஞ்சால் தருவார்? அது வேணும் இல்லையா? இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது, வேலை செஞ்சால் சம்பளம் தருவாங்க. பசிச்சா அம்மாக்கிட்ட பசிக்குதுன்னு கேட்டால் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடுமையாக உழைச்சா பசி எடுக்கும், கடுமையாக உழைச்சா நமக்கு சம்பளம் கிடைக்கும், கடுமையாக உழைச்சா அந்த சம்பளத்தை வாங்கி நம்ம கடன் இல்லாமல் வாழலாம். கடன் இல்லாமல் வாழ்ந்தாவே அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். கடுமையாக உழைச்சி நம்முடைய வியர்வை உடம்பை விட்டு வெளியே போனால் வியாதி இருக்காது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வியாதியும் கடனும் இல்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா அதுக்கு என்ன மூலதனம், மூல காரணம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போது அதன்படி இப்போ கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னா நாம் என்ன செஞ்சால் அவர் நன்மையானதை நமக்கு தருவார். அப்போ தீமையானதையும் அவர் தருவாரா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்ஜெக்ட்டு, அது ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போது நன்மையானதை கர்த்தர் நமக்கு தருவார். இன்றைக்கு நாம் கர்த்தரோட சமூகத்தில் நன்மையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தருவதற்கு காத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். வேதத்தில் கூட ஒரு வசனம் உண்டு, நன்மைக்கு தீமை செய்யாதிருங்கள், அப்படி செய்பவனுடைய வீட்டிலிருந்து தீமை நீங்காது அப்படின்னு ஒரு வசனம் ஏற்கனவே நம்ம இதில் போட்டிருக்கோம், இந்த காணொளியில். நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, தீமை செய்யாமல் இருக்கணும். நாம் மற்றவர்கள் மனம் கசந்து அழுகும்படியான காரியத்தை நம்ம அவங்களுக்கு செஞ்சிடக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நாம் மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுடைய வேலையை அபகரிக்கக்கூடாது. அப்போ அடுத்தவர்களுக்கு சொந்தமான எதையும் நாம் உரிமை கொண்டாடாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். அப்படி நன்மை செய்யலை அப்படின்னா தீமை செய்யாமல் இருக்கலாம். அன்பானவர்களே, இப்போ இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்க்கிற போது அவர் உச்சகட்டமான ஒரு நன்மையை செய்கிறார். என்னென்னா, தன்னோட உயிரை கொடுக்குது. இந்த உலகத்தில் தன்னுடைய ஜீவனையே கொடுப்பதை விட ஒரு மிகப்பெரிய உதவியும் மிகப்பெரிய தியாகமும் ஒன்றும் இல்லை. இப்போ பாவிகளுக்காக, அதாவது நீங்கள் மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க உயிரை கொடுக்குறாங்க, சம்பளத்துக்காக போகிறாங்க, வேலைக்காக போகிறாங்க, ஒரு சில காரணங்களால் அவங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 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 தேவை அதில் இருந்திருக்கும். ஆனால் எந்த தேவையுமே இல்லாமல், எந்த ஒரு 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 இது இல்லாமல், தனக்கென்று எதுவும் இல்லாமல் தன்னோட உயிரையே நமக்கு அவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய ஒரு தியாகம், ஒரு நன்மை இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் நமக்கு செஞ்சுருக்கார். அப்போ அவரை பின்பற்றுகிற நாம், அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நாம், அவரோட வழியில் நடந்து கொண்டு இருக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நிச்சயமாக நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, தீமை செய்யாமல் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னால் மற்றவருடைய வாழ்க்கையில் அவங்க கெட்டு போகிறாங்கன்னா தாராளமாக நாம் அவங்களுக்கு நன்மை செய்யலாம். ரொம்ப பசியோடு ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யலாம். இவைகளெல்லாம் தான் நன்மை, சின்ன சின்ன விஷயந்தான். இது ஒரு நாளைக்கு பெரிய அளவில் பேசப்படும்.
நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் சுயநலத்தோடு எத்தனை கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எத்தனை பேர் தனக்கு மட்டுமே வாழ்ந்துட்டுருப்பாங்க, தன் குடும்பத்துக்கு மட்டுமே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ₹1 1 பைசா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? மற்றவர்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் அர்த்தமே இல்லை. ஆனால் அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக நன்மையை தரமாட்டார். யாருக்கு நன்மை தருவார்னா, மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிற போது, மற்றவர்களை நம்மை போலவே நேசிக்கிற போது நிச்சயமாகவே அவர் நமக்கு நன்மையை தர காத்திருக்கார். கண்டிப்பாக தருவார். அன்பானவர்களே, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் பசி உள்ளவர்களுக்கும் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம். செஞ்சோன்னா கண்டிப்பாக கர்த்தர் அதை கணக்கில் வைப்பார். ஏன்னா அவர் மத்தேயுல ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பார், நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிச்சிங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்கன்னு சொல்லுவார். அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்களா, நாங்கள் எப்போ உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு. இல்லை, எனக்கு இல்லை, இந்த சிறியர்கள், ஏழை எளிய மக்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு கொடுத்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் பசியில் இருக்கிறவங்களுக்கு திக்கற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா கர்த்தர் பல மடங்கு நன்மையை நமக்கு தருவார். அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும். அன்பானவர்களே, நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்றுகிற நாம் அவர் கற்றுக் கொடுத்த வழியை கடைபிடிக்கிற போது கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு தருவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நாங்கள் நன்மைக்கு தீமை செய்யாதபடி எங்களை பாதுகாத்து கொண்டு ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் எங்களால் இயன்ற உதவியை, எங்களால் இயன்ற நன்மையை செய்து அதன்படி பல மடங்கு உம்மிடத்திலிருந்து நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. நாங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் நன்மை செய்வதனால் எங்கள் தேசம் நன்மையான காரியத்தை அடையும். வேதத்தில் சொன்னபடி நாங்கள் உம்முடைய நன்மையை, நீர் எங்களுக்கு செய்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள கிருபை பாராட்டு. உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் கிருபையும், உங்கள் நன்மையும், உங்கள் தயவும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.